மேடம் 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுக்க மறந்துடாதீங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். வெல்கம் பேக் டு another வீடியோ கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து செம்மையான வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் டப் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி வந்து 1968 ஆரம்பிக்குது. ஐரிஸ் கேம்பல் அப்படிங்கிற ஒரு ஆளை காட்டுவாங்க. இவங்க வந்து ஸ்கை வியூ டவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போகும்போது இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று காட்டுவாங்க. இப்படி நடக்கும். இதில் வந்து ஒரு சிலர் எஸ்கேப் ஆவாங்க, பட் ஒவ்வொருத்தராக வந்து செத்துட்டு வருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்து இந்த ஸ்கை வியூ டவர் வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸ்டார்டிங் ஒரு 15 நிமிஷம்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக காட்டுறாங்க, ஸ்டெஃபனி அப்படிங்கிற பொண்ணை காட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஸ்கை வியூ டவரோட கனவு வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து இவங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இறந்துகிட்டே இருக்காங்கல்ல, தப்பிச்சவங்கலாம், அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடி போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சர்க்கிளை வந்து தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. மற்ற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், தப்பிச்சிருவாங்க, பட் சாவுறதை வந்து படம் ஃபுல்லாக எடுத்து வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் மட்டும்தான் ஸ்டோரியோடு கொண்டு போயிருப்பாங்க. என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் இருக்கும், டீட்டெயிலிங் அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்க்கணும்னா மற்ற படம் பார்க்கணுமா நீங்கள் கேட்கலாம், தேவைப்படாது. இந்த படத்தில் உள்ள ஸ்டோரி இதுக்குள்ளே மட்டும் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் மட்டும் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து 6.9 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்கக்கூடிய படம் வந்து ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற படம் தான். நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பார். ஒரு சில பிரச்சனைகள் ஒரு வேலையில் நடந்தனால அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் ஆயிடுவார். இப்போ அந்த லாயர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆளை வந்து ஒரு கொலைகேஸ்க்காக தேவையில்லாமல் வந்து கார்னர் பண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோ வந்து உண்மையான குற்றவாளி யார், அந்த கொலையை யார் பண்ணா அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிக்க போனப்போ அவருக்கு தெரிய வரும், ஒரு கேங்ஸ்டர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள் தான் வந்து அந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இன்னசென்ட்டான ஆளை வந்து வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா, அந்த கேங்ஸ்டரில் இருந்தவனை பிடிச்சி திருப்பி ஜெயிலில் போட்டாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. நம்ம ஹீரோ வந்து போலீஸாக இருந்து ப்ளஸ் வந்து லாயர் ஆனார். அதனால் அவருக்கு ஃபைட் பண்ணுறதுலேருந்து கன் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே தெரியும் அவருக்கு. பயங்கரமாக ஒரு தமிழ் ஸ்டோரி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம கோட் ட்ராமா அப்படின்னு படத்தை பார்த்தீங்கன்னா வந்து இந்த சண்டை போடுற சீனு, கன் ஹேண்ட்லிங் சீனு, இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து சூப்பராக மிரட்டி விட்டுருப்பாங்க படத்தில். இந்த படம் வந்து Amazon Prime Videoவில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து IMDbல 6.6 கொடுத்துருக்காங்க. செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது கைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து படம் கிடையாது, ஒரு சீரிஸ் தான். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய மெர்சி ஃபார் நான் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் தான். 10 எபிசோடு தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்டோரி என்னன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு முன்னாள் கேங்ஸ்டர் இருப்பார். அவரோட தம்பி உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறனால ஒரு சில சம்பவத்தை பண்ணிட்டு தலைமறைவாக வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பார். 11 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ அவரோட தம்பி பார்த்தீங்கன்னா வந்து கேங்ஸ்டர் டீமில் சேர்ந்து பயங்கர ஒரு பெரிய ஆளாக இருக்கான் அவன் தம்பி. நம்ம ஹீரோ வந்து அவரோட ஐடென்டிட்டிலாம் மறைச்சு பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ அவர் தம்பி வந்து இறந்து போயிருவாப்ல, யார் கொண்டா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இப்போ நம்ம அண்டர் கவரில் இருக்கும், அதாவது ஐடென்டிட்டி மறைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து அவர் தம்பியை யார் கொண்டா அப்படிங்கிறத தேடி வெளியே வராரு. வந்ததுக்கப்புறம் யார் கொண்டா, எதுக்காக கொண்டாங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. இந்த சீரிஸில் வந்து 2 ஃபைட் சீன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒன்று வந்து ஒரு நைஃப் ஃபைட் இருக்கும், அது வந்து ரொம்ப ப்ரூட்டலாக பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து வேர் ஹவுஸில் வந்து ஒரு ஃபைட் இருக்கும், அதுவும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சரியான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. 10 எபிசோட் இருக்கனால ரொம்ப ஷார்ட்டாக போயிடும் சீரிஸ். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. 7.6 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். செம்மையாக இருக்கும் கைஸ், தமிழ் டப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் KO அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஹீரோ வந்து MMA ஃபைட்டராக இருப்பார். அவர் வந்து ஃபைட் பண்ணும்போது ஆப்போனண்ட்டை வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்து கொன்றுவார் அந்த ரிங்குக்குள்ளேயே. இதனாலேயே அந்த ஃபைட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பார். இப்போ அந்த ஆப்போனண்ட்டில் இறந்து போனார்ல, அவரோட ஒய்ஃப் வந்து இவரை தேடி வருவாங்க. என்னோட பையனை காணோம், யாராவது கிட்னாப் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சின்ன கில்ட் ஒன்று இருக்கும். நம்ம ஃபைட் பண்ணும்போது தான் அவன் இறந்து போனான் ஆக்சிடென்டலாக, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கடத்திருப்பா, எதற்காக கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. பவர்ஃபுல்லான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். ஆக்ஷன் பேக்கடு ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இந்த படத்தை. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. 5.8 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங். இந்த ஃபைட் மூவிலாம் பார்ப்போம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் தான் ஃபைட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் ஃபைட் மாதிரி, ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி போக ஆரம்பிச்சோம். அந்த பையனை தேடி போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளே தான் படத்தில் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் 12 Strong அப்படிங்கிற படம் தான். 2018 ரிலீஸ் ஆச்சு. இப்போ தான் அந்த படத்துக்கு தமிழில் போட்டிருக்காங்க. படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறத வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோ ரோல் வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் பண்ணியிருப்பாரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அமெரிக்காவில் நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்க ராணுவ மிலிட்ரி வந்து நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இருக்காப்ல இல்லை, அவரோட தலைமையில் வந்து ஒரு டீமை ரெடி பண்ணி 12 பேர் கொண்ட ஒரு ராணுவ டீமை ரெடி பண்ணி சீக்ரெட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய வந்து டெரரிஸ்ட்டை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க, அவங்கள கொண்டாங்களா இல்லையா, அவங்க மிஷின் முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. சிம்பிளாக சொல்லணும், இந்த 12 பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு தனி திறமை இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸ்னைப்பர் ஒருத்தர் இருப்பார், பேக்கப்புக்கு ஒரு ஆள் இருப்பார். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த படத்தில் பார்க்கும்போது. இந்த 12 பேரும் வந்து எப்பெல்லாம் என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து ஒரு குதிரை ஃபைட் ஒன்று இருக்கும், அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க படத்தில். இந்த படம் வந்து Amazon Prime Videoவில் அவைலபிளாக இருக்குது. 6.5 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். செம்மையான ஒரு வார் ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியில், அதனால் வந்து ஒரு வார் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். செம்மையான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமு.
அண்ட் அடுத்து பார்க்க போகிறது வந்து படம் கிடையாது, ஒரு சீரிஸ் தான். லாப்ரியா அப்படிங்கிற ஒரு சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். சீரிஸோட ஸ்டோரி என்ன வந்து லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியை காட்டுறாங்க. அங்கே வந்து பூமியில் வந்து திடீர்னு ஒரு சிங்க் ஹோல் மாதிரி வருது, ஒரு பெரிய ஹோல் ஒன்று உருவாகுது. இதில் நிறைய மக்கள் மாட்டிக்கிறாங்க. திடீர்னு டிராஃபிக் மாதிரி இருக்கும், திடீர்னு பூமியில் வந்து ரோட்டில் வந்து ஒரு ஹோல் ஒன்று விழுகும். அதில் வந்து நிறைய பேர் உள்ளே விழுவாங்க, பட் யாருமே சாக மாட்டாங்க. கீழே போனவங்க எல்லாருமே ஒரு 10,000-12,000 வருஷம் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ பாதி பேர் வந்து ப்ரெசென்ட்டில் இருப்பாங்க, அந்த ஹோலில் விழுந்தவங்க மட்டும் பாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ அங்கே இருக்கவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட்டுக்கு திரும்பி வந்தாங்க, இப்போ ப்ரெசென்ட்டில் இருந்தவங்க வந்து எப்படி அவங்கள காப்பாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு 12,000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போய் மாட்டிக்கிட்டோம்னா இப்போ இருக்க ஃபுட்டு டெக்னாலஜி எதுவுமே அங்கே கிடையாது. ஸோ அப்போ இருக்கக்கூடிய ட்ரெஸ் கூட இருக்காது. அப்போ வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அப்போ எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த சீரிஸில் வந்து காட்டுவாங்க. ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஏன்னா பாதி ஃபேமிலி வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கும், பாதி பேர் வந்து பாஸ்ட்டில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ எப்படி இந்த ஹோல் உருவாச்சு, எதனால் உருவாச்சு, எப்படி டைம் ட்ராவல் பண்ணுறாங்க, திருப்பி எப்படி இவங்க வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்ல கான்செப்டாக செம்மையாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. IMDbல வந்து 5.8 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். இந்த டைனோசர் இதெல்லாம் பார்க்கணும், நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கணும் வந்து இதெல்லாம் பாருங்கள். ஃபேண்டஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து அட்வென்ச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி சர்வைவல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. தமிழ் டப்பில் இருக்குது, 3 சீசன் இருக்குது, 3மே தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். புதுசாக ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் guys. அந்த சேனலில் வந்து இப்போ வரக்கூடிய புதுப்பட லிங்க்லாம் வந்து டேரக்ட் லிங்காக வந்து அதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டேரக்ட் டவுன்லோட் லிங்காக இருக்கும், டோரண்ட் லிங்காகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி சேனலில் சேர்ந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ நாளைக்கு பார்ப்போம். See you guys, டாடா, பை பை.